அபார்ட்மெண்ட்ஸ் கூட நமக்கு இந்த சைஸ்ல வருமா அப்படிங்கிறது டவுட் தான். இது வெரி பியூட்டிஃபுல். உங்களுக்கு இட்ஸ் மாஸ்டர் பெட்ரூம். இந்த இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் எவ்ரிதிங். ஒரு பெட்ரூமுக்கு தேவையான எல்லா அமெனிட்டிஸ் இருக்கு. சோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்படியே நேச்சரோட நம்ம ரொம்ப இணைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த விண்டோஸ், இந்த கர்டைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹோம்லி ஃபீல் தான் கொடுக்குதுன்னு சொல்ல முடியும். இது ஹோம்லி வீடு தான் ஆக்சுவலாங்க. இது வந்து நம்ம அந்த அளவுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பல வருடங்களாக. சோ பண்ணி இத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மாதிரி பண்ண முடியும், இவ்வளவு பிரீமியமா உங்களுக்கு அகைன் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ண முடியும் அப்படிங்கறதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ரூம்ல எனக்கு ஏசி வேணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா அவங்க ஏசி நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கோம் மேடம். இந்த 15 வருஷத்துல நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிருக்கோம். ஏசி வச்சு பண்ணிருக்கோம், ஏசி இல்லாம பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த ரூம்ல வேணும்னாலுமே இமீடியட்டா வி கேன் கிவ் ஏசி. அதுக்கான ப்ரொவிஷனோட தான் இந்த பில்டிங் பண்ணிருக்கோம். சோ இது வந்து இவங்க ஏசி வேணாம்னு சொல்லிட்டாங்கனால ஏசி இல்லாம நாங்க பண்ண கிடையாது. அந்த ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சோ வேணும்னா நாளைக்கே கூட இல்ல ஏசி மாட்டி கண்டிப்பா பண்ண முடியும். ஆமா ஆமா ஆமா. வெரி குட், வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப காம்பாக்டா இருக்கும். அண்ட் மோரோவர் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். வேணும்னா ஒரு பீன் பேக் டிவி கூட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. இது டிவி ரூம் எனி கனெக்ஷன் எப்படி உங்களுக்கு வயரிங் எல்லாம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் நார்மலா இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே we run through frames எதுக்கு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கிறதுக்கு. சோ எல்லா சாக்கெட்ஸுமே வந்து உங்களுக்கு இன்பில்ட் தான். உள்ள எல்லாமே வந்து அன்கட் வயர்ஸ் அண்ட் பைப்டு வயர்ஸ். சோ தட் உங்களுக்கு அந்த கரண்ட் ஷாக், அதாவது இரும்புல எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இரும்புக்கும் அந்த வயருக்கும் சம்பந்தமே இருக்காது. சோ வி கன்சீல் எவ்ரிதிங் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் தான் நாங்க அதை பேனலிங்கே பண்ணுவோம். மேடம் இப்போ கீழே பார்த்துட்டோம், நம்ம மேல போய் பார்க்கலாம். மேல 2 பெட்ரூம் பண்ணிருக்கோம். சோ அது எப்படி லுக் அண்ட் ஃபீல் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. டெஃபினெட்லி இந்த ஸ்டெப்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா காம்பாக்டா அழகா இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஒரு அப்ராட்ல இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுக்குது. இது ஒவ்வொன்றும் கஸ்டமர்ஸோடைய தேவைகள். அவங்களுக்காக நாங்க ரசிச்சு நாங்க பண்றோம். நார்மலா இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்க்கு வந்து ஃபவுண்டேஷனே தேவையில்லை. எப்படின்னா ஏன்னா கண்டெய்னரே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20 ஃபீட் கண்டெய்னர் வந்து அப்ராக்சிமேட்டா 3 டன்ஸ், 2.5 டன்ஸ் டு 2.8 டன்ஸ் வரும். அதை நீங்க அப்படியே ஒரு சரிசமமான இடத்துல வச்சுட்டா போதும், ஃபவுண்டேஷன் தேவையில்லை. சோ இப்ப நம்ம பண்ணிருக்கிறதுல ஃபவுண்டேஷனே தேவையில்லை. பட் ஸ்டில் அது அந்த அளவுக்கு ஆமா இது ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு இது எல்லாமே அதுக்கான டைல்ஸ், பிளைவுட் வித் மைக்கா, ஸ்டேர்கேஸ் எல்லாம் பண்ணிருக்கோம். என்ன பண்ணாலும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது ரீசன் என்னன்னா ஒரு கண்டெய்னர்ல வந்து நீங்க 30 டன் கேரி பண்ண முடியும். சோ அந்த டோட்டல் வெயிட் வந்து நாங்க இதுல ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால வந்து நீங்க அது வெயிட்டுக்கோ இல்ல பேஸ்மெண்ட்டுக்கோ சப்போர்ட்டுக்கோ நீங்க கவலைப்பட தேவையில்ல. இப்போ வந்து இங்க 2 சிட் அவுட் இருக்கு. அது வி கேன் ஹேவ் அ லுக். அது என்னங்கறத நம்ம பார்த்தலாம். நல்ல அழகா ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாஸ் எல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால்கனி வந்து செட் பண்ணிருக்கீங்க. இங்க பாக்கும்போதே வந்து எங்களுக்கு அடேடா இப்படி ஒரு ஸ்பாட் நம்ம ஊர்ல இல்லாத போச்சு அப்படின்ற மாதிரி. நீங்க வேணா கட்டிடலாம், உங்களுக்கு வீட்டுக்கே கூட கட்டிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இது எப்படி சார் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்து? இது வந்து நாங்க த்ரூ ஆர்கிடெக்ட் மூலமா டிசைன்ஸ் எடுக்கிறோம். சோ எங்களுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் நிறைய எங்க டீம்ல இருக்காங்க. அந்த ஆர்கிடெக்ட்ஸ் வந்து கஸ்டமர் கூட உட்காந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. சோ அவங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கறத நாங்க அது இட் டேக்ஸ் அதுதான் டைமிங் ஆகும். சோ கண்டெய்னர் வீடுகள் கட்டுறது எனக்கு நான் சொன்ன மாதிரி 3 மாசத்துல கட்டிட்டேன். பட் இதை டிசைன் பண்றதுக்கு இட் டுக் அபவுட் 15 to 20 days. அந்த ஒரு விஷயம் தான். பட் நார்மலா ஒரு வீடு கட்டுறோம்னாலே வி டேக் தட் டைம்.